இப்போ கடந்த ஒரு வார காலமாக விஜய் கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விஜய் தனித்து தான் வரப்போகிறாருங்கிறது மேக்சிமம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது முதல்ல புரிஞ்சுங்க, அதிமுக திமுக கூட்டணியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருப்பதாலேயே அதை பார்த்திங்கன்னா ஒரு பலமான கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் பலமான கட்சிகள் அப்படின்னு நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. மக்களை வேணால் இவங்க அப்படி ஏமாற்றுவாங்க. இப்போ நம்ம அதிமுக கூட்டணி எடுத்துக்குவோம். அதிமுகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருந்தது, இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா என்னைக்கு பாஜக விட்ட இந்த கட்சியை எடப்பாடி அடகு வச்சாரோ அப்போவே அதனுடைய ஓட் பேங்க் கணிசமாக சரிஞ்சிருக்குங்கிறது என்னுடைய யூகம். அது நம்ம 2026 தேர்தல் முடிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சொல்லணும் அப்படின்னா, கடந்த கால வாக்கு வங்கியை வச்சு பார்க்கும்போது இந்த கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. அதுக்கப்புறம் பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்கள்லேயும் அந்த வாக்கு வங்கி அதிகரித்தாலும் மக்கள்கிட்ட எந்த செல்வாக்குமே இல்லை. அது நம்ம வெளிப்படையான உண்மை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அமமுகங்கிற ஒரு கட்சி. அமமுகலாம் ஒரு லற்றுப்பாடு கட்சி தான். ஆனால் இந்த முக்குளத்தோர் சமூகத்து வாக்குகளை வாங்குவதற்காக அவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இவங்க ஏதோ அமமுக இணைந்தது அப்படின்ட்டு ஏதோ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதிப்பட்டது மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா தினகரனுக்கெல்லாம் அப்படியெல்லாம் செல்வாக்கே கிடையாது. அவருடைய சொந்த ஊரான மன்னார்குடியில் அவருக்கு செல்வாக்கு இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம்.